வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இன்றைக்கி நம்ம பீன்ஸை வச்சு குர்குரே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இது புஷ் பீன்ஸ். இந்த பீன்ஸை வந்து மீனுக்கு கீரல் போடுற மாதிரி இந்த மாதிரி சன்னமாக கீரல் போட்டு வச்சுருக்கோம். இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 2 இல்லை 3 நிமிஷம் அரை வேக்காடு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பீன்ஸ் வேகிறக்குள்ளார நம்ம பேட்டர் தயார் பண்ணிக்கலாம். கடலை மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு ஒரு அரை டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், பெருங்காயம், கார்லிக் பவுடர், ஜீரா பவுடர், சீரகத்தூள், கரம் மசாலா பவுடர், சாட் மசாலா தூள், உப்பு தேவையான அளவு, ஆம்ச்சூர் பவுடர் இருந்ததுன்னா அது கூட கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. இப்போது இதில் நம்ம தண்ணி ஊற்றி ஒரு பேட்டர் போல் கலந்துக்க போகிறோம். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் கலந்துக்கோங்க. பீன்ஸ் எல்லாம் ஒரு அரை வேக்காடு மட்டும் வேக வச்சுருக்கோம். லைட் க்ரீனாக இருக்கிற அந்த கெட்டியான பீன்ஸ் வாங்கினா இதுக்கு நல்லா இருக்காது. டார்க் க்ரீனில் இருக்க இந்த புஷ் பீன்ஸ் தான் நல்லாயிருக்கும், எலசாவும் இருக்கும். அரை வேக்காடு வேக வச்ச பீன்ஸுங்க. எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த பீன்ஸை ஒவ்வொன்றா இந்த பேட்டரில் முக்கி போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சதும் ஃப்ளேமை வந்து ஸ்லோ பண்ணிக்கோங்க. கிறிஸ்பியான டேஸ்டியான பீன்ஸ் குர்குரே தயாராகிடுச்சு. இந்த டேஸ்டியான குர்குரே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பீன்ஸ் குர்குரே மை ஃபர்ஸ்ட் வியூவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ.